இந்தியா விசஸ் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸ் கிரவுண்டில் இன்னைக்கு மதியம் இந்திய நேரப்படி 3:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட்ல இருந்து தான் இந்தியா அன்னைக்கு நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, அஸ்வின் இல்லை. ஸோ ஒரு இளம் படையோட சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி வராங்க. ஸோ 11 ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட 11ல் தான் இன்னும் சின்ன சின்ன நமக்கு இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது. குல்தீப் யாதவ் ஆடுவாரா, சர்துல் தாக்கூர் ஆடுவாரா, நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு அறிமுக போட்டி வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் பிளேயிங் 11ல் இருக்குது. இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக இந்திய அணிக்கு செம சவாலாக இருக்குங்க. ஏன்னா பெருசாக ஒரு 4-5 பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேர், மற்ற எல்லாரும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு புது முயற்சியாக இந்த டெஸ்ட் தொடர் அமையும் நான் எதிர்பார்க்குறேன். டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ரோபி 2025-27. ஸோ இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது இந்தியாவுக்கு. ஸோ இது நல்லபடியாக ஆரம்பிக்கணும், இந்த சீரீஸ் நல்லபடியாக முடிக்கணும், நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஆனால் மொத்தத்தில் சொல்லும் போது பேட்டிங்கில் சவால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ் இங்கிலாந்து நம்ம டீம் கொஞ்சம் வீக்காக தாங்க இருக்காங்க. பார்க்கலாம் இந்தியன் பிளேயர்ஸ் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களோட 11 மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சுப்மன் கில் வந்து ப்ரூவ் பண்ணுவாரா, தன்னை ஒரு பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் ப்ரூவ் பண்ணுவாரா, அதுக்கு இந்த சீரீஸ் அமையுமான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். விராட் கோலி இல்லாத இந்தியன் டீமுக்கு பாதிப்பா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.